மக்களை இதோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ரைஸ் தான் நேற்று ரேஷன் கடையில் நான் வாங்கிட்டு வந்தேங்க. அந்த ரைஸ்லயே பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டாக ஏதோ ஒயிட் கலர்ல ரைஸ் மாதிரியே ஒரு விஷயம் மிக்ஸ் ஆயிருந்தது. நான் பார்த்தேன், கடிச்சு பார்க்கும்போது ஏதோ பிளாஸ்டிக் மல்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை பிளாஸ்டிக் அரிசி ரேஷன் கடை அரிசியில் மிக்ஸ் ஆயிருச்சோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வந்துருச்சுங்க. உடனே ரேஷன் கடைக்காரனாக்கு ஃபோன் பண்ணி என்ன இது பிளாஸ்டிக் அரிசி மாதிரி ஏதோ ஒன்று ரைஸ்ல மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, தம்பி அது பிளாஸ்டிக் அரிசிலாம் கிடையாது, அதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இதனடா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன். அதில் தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன மாதிரியே நீங்களும் பிளாஸ்டிக் அரிசின்னு ஏமாற வேண்டாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அரிசி மேல பூசி ஃபர்ஸ்ட் எல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை ஊற வைக்கும் போது கழுவும் போதெல்லாம் வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, வேற எந்த வழியில மக்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அரிசி தாங்க இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. இதுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவையான சத்துக்களை எல்லாம் சேர்த்து கூலாக்கி மறுபடியும் ரைஸ் மாதிரியே பண்ணி அதை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் இந்த அரிசி மிக்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. ரேஷன் கடையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கு. பார்க்கறதுக்கு ரைஸ் மாதிரியே இருந்தாலும் கொஞ்சம் பியூர் ஒயிட்டா இருக்கும். இதை பிளாஸ்டிக் அரிசினோ இல்ல தேவையில்லாத அரிசி மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் சேர்த்து சமைக்கலாங்க, உடம்புக்கு நல்லதுதான். எனக்கும் இவ்வளோ நாளாக இப்படி ஒரு விஷயம் இருக்குங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியலங்க. தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு.